ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹயாங் லைனோட மினி சீரீஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் கரெக்டாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சொன்னது வந்துட்டு மாமனார் அப்படின்ட்டு. யா கரெக்ட், அவரே தான். சத்தம் வந்த திசையை நோக்கி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே அப்படியே வந்துட்டு உங்கள் மாமனார் தான் கம்பீரமாக இறங்கி வராரு. அவரோ வாயம் மோடு, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க, அவளை பற்றி பேச நீ யார், உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டுடுறாரு. அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? என் மருமக இந்த வீட்டோட மகாராணி, அவளை போய் அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? ஒன்றை மாதிரி நினச்சிட்டியா? சொத்தெல்லாம் அழிச்சு புருஷனையே கொண்டுட்டு அடுத்தவங்க சொத்தை சொராண்டி திங்கிற ஆள் நினச்சியா? அவள் ஒரு சாம்ராஜ்யத்தை தனியாக கையாண்டுட்டுருக்கா. அவள் ஒரு கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லை, அவளுக்கே எத்தனை பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, அத்தனை பேர்த்தையும் பார்த்துக்கிறா. அவளுக்கு தெரியாதா? கல்யாண பொண்ணே அவள் வேலைக்கு போயிட்டு தான் வந்துட்டுருக்கா. அப்படி இருக்கும்போது அவளோட அண்ணி இவள் வேலைக்கு போனால் என்ன? என் வீட்டில் கல்யாணம் வேலை பார்க்க ஆளே இல்லையா என்ன? இவள் தான் வந்து இங்கே வேலை பார்த்தே ஆகணுமா? வேறு ஓன் நல்ல நேரமாக இல்லமோ என் பொண்டாட்டி இப்படி இருக்கா. அவள் காதில் மட்டும் இது விழுந்துச்சு. அவள் அண்ணன் பொண்ணை இந்த மாதிரி பேசுனதுக்கு அவ்வளோதான் உன்னை வகுந்துருப்பா. ஞாபகத்தில் வச்சுக்கோ. அப்புறம் என்ன சொன்ன? ஓன் பொண்ணை கட்டி வச்சுருந்தா கிழிச்சிருப்பாளாக்கும். ஒன்றுத்தையும் பிடுங்க மாட்டான். அது மட்டும் இல்லை, என் பையன் அவன் பொண்ணை திரும்பி வந்துட்டான் பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு கழுவி ஊற்ற அந்த அம்மாக்கும் ஏன்டா வாய் தந்தானே ஆயிடுது. அதுக்கு மேலே அது பொண்ணுக்கும் இந்த அம்மா வேற என்ன பெருசாக நல்லதாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்தி விட்டுச்சுன்னு அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடி ஒரு 2 பேத்துக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடுது. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலாம் அப்படியே நின்று தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் வந்துட்டு செம்ம ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த அம்மாவுக்கும் என்ன சொல்கிறது இல்லை. அத்தனை பேர் முன்னாடி அவமானப்பட்டு அப்படியே பேசாமே இருந்துக்கலாமோங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க. அவரும் விடுற மாதிரி இல்லை. இங்கே இருக்கிற சொந்தக்காரங்களாம் நான் ஏதோ அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக எங்களை எல்லோரும் ஒதுக்கி வச்சிட்டிங்க. யாராவது எங்களுக்கு உதவின்னு வந்திருப்பீங்களா? யாருமே கிடையாது. ஆனால் அந்த நிலைமையில கூட என் மச்சான் தான், இவங்க அப்போ அவர் மட்டும்தான் என்னை எப்போது நண்பனாகவும் என் தங்கச்சி புருஷனாகவும் பார்த்து எனக்கு எல்லாமே செஞ்சது. அவரோட பொண்ணு, என் வீட்டு மகாராணி, என் மருமக. அவளை பேச இங்கே யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. இங்கே யாரும் அவளை எதிர்த்து பேசவும் கூடாது. இன்றைக்கி சொந்த பந்தம்னு வந்து நிற்கிற நீங்கள்லாம் என்கிட்ட காசு பணம்னு இருக்கிறனால வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதே எதுவும் இல்லாமல் இருந்தால் இப்படிலாம் வந்திருப்பீங்களா? சரி, வந்துட்டீங்க. யாரையும் நான் எதுவும் பேச விரும்பலை. வந்தவங்க வந்தோமா, எதுக்கு வேலைக்கு வந்தோமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு வாயை மூடிக்கிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு என் வீட்டு ஆட்களை, அதுவும் குறிப்பாக என் மருமகளை பற்றிலாம் ஏதாவது பேசுகிற வேலை பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். இங்கே நடக்கிறத வேற யாருக்கும். அப்படி யாராலையும் மூடிக்கிட்டு இருக்க முடியலன்னா இப்போவே தாராளமாக அப்படின்னு வாசப்பக்கம் கை காட்டுறாரு. போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு செம்ம காண்டில் பேச நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்க. இப்போ அவங்க பக்கம் அப்படியே திரும்பி நீ ஏமா இங்கே நின்றுட்டுருக்க, போமா, நீயே வேலைக்கு போயிட்டு வந்துருக்க, போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படிங்க. சரிங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு மேலே ரூமுக்கு போக அங்கே இருக்கிற மெய்டை கூப்பிட்டு போமா, போய் என் மருமகளுக்கு ஏதாவது வேணா எடுத்து கொடுமா, சாப்பாடு ஏதாவது கொடுங்க, அவளே ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு அப்படியே கூடயே ஆளையும் அனுப்பிச்சி விடுறாரு. என்ன மாதிரி மாமனார் இவர். மற்றவங்களாம் அவர் பேசின பேச்சில் ஆடி போயிட்டாங்க. அப்படியே அவரை எதிர்த்து பேச முடியுமா? எல்லாம் பயந்து போய் அப்படியே அவங்கவுங்க இடத்துல இருக்க. இங்கே அந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப அப்படியே செம்ம காண்டாகுது. அதுக்கோ என்னையவே இத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டில. நானும் போன போது இவளை விளக்கிட்டு உன் பையனோட என் பொண்ணை சேர்த்து வச்சலான்னு மட்டும் தான் நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் விடுறதா இல்லைன்னு அதுக்கோ வெஞ்சன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு மேலே விடுறதா இல்லை. யாராவது ஒருத்தரையாவது வந்துட்டு இந்த வீட்டில் பழி வாங்காமல் விட மாட்டேன். அதாவது எந்த பொண்ணோட வாழ்க்கையாவது கெடுக்காமல் விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்குது. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து அப்படியே நைஸாக போய் அது கொடுக்கப்பட்ட ரூம் இருக்குல்ல, அங்கே போயிட்டு கால் பண்ணுது. அது பையனுக்கு தான். ஸோ அவனும் வந்துட்டு என்னம்மா அப்படின்னு எரிஞ்சு விழுறான். இப்போ எதுக்குமா கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி. நான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்தாலடா கல்யாணத்துக்கு அப்படின்னு. இப்போ இதை சொல்லதான் கூப்பிட்டியா? எனக்கு தான் தெரியுமே அப்படிங்க. சொல்கிறத கேள்றா. வந்த இடத்துல உன் தங்கச்சி அந்த பையன் மேலே ஆசைப்பட்டுட்டா. அதுக்கு தான் அம்மாவும் தங்கச்சியும் சேர்ந்து அவளை எப்படியாவது வெளியில் அனுப்பிட்டு உன் தங்கச்சி அவனுக்கு கட்டி வைக்கலான்னு பார்த்தா இது என் அண்ணன் கரெக்டாக அதுக்குள்ளே இதில் பூந்து குட்டியை குழப்பிட்டான். ரொம்ப ஓவராக பேசிட்டான்டா. அம்மாவையும் தங்கச்சியும் அசிங்கமாக பேசிட்டான். எல்லோரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டான்டா. அதனால் நீ என்ன பண்ணுற, அங்கே கல்யாணத்துக்கு வந்து அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை நீ கட்டிக்கோ. அந்த அப்புறமா அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி உன் தங்கச்சி கட்டி வச்சிடலாம். இப்படி என் பிளான். நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அந்த பரதேசியோ
பொண்ணும் பணமும் கிடச்சா போதும்னு நினைக்கிறவனாச்சே. அடிட்டு வாய் பழந்துட்டு, அப்புறம் என்னம்மா அதான் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டியே, நான் சீக்கிரமே வரேன், வந்து நல்ல பிளானை போட்டு பொண்ணை நான் தூக்குறேன், அந்த பையனை நீங்கள் தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்க. சரிடா அப்படின்னு எல்லாத்தையும் அவன்கிட்ட பற்ற வச்சுருந்தா நிம்மதியாக இருக்குது இந்த குண்டமாக்கு. அப்படியே அந்த அம்மா திரும்ப அங்கே தன் மக நின்று முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் பார்த்தனாலும், அட இவ தானா அப்படின்னு இருக்கா. அவளும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு உள்ளே வந்தவ, என்னம்மா அண்ணனுக்கு சேர்த்து பொண்ணு பார்த்துட்டு போல அப்படின்னு இன்னும் அப்படியே 32 பள்ளியும் காட்டுறா. ஆமாண்டி கண்ணு அப்படிங்குது. அம்மா நீ சும்மா சொல்லக்கூடாது, ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்க பார்க்குற அப்படிங்கிறா. அடிக்க பார்க்குறேன் என்ன அடிப்பண்டி, உங்கள் அம்மாவை என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த அம்மாவோ மனசுக்குள்ளா. அதுக்கு வந்துட்டு தான் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் இப்படி பேசிட்டாரு அத்தனை பேர் முன்னாடி அவரை அவமானப்படுத்தணும், அதுதான் இப்போ மைண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்மால் கைராவோ அப்போ தான் என்ட்ரி. ஸோ வேலையை முடிச்சுட்டு அவள் மேலே வர, அப்போ அவங்க அத்தை பொண்ணு ஒருத்திருப்பாள். ஸோ அவள் வந்துட்டு அப்படியே கீழே வர, அப்படியே 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஸோ அவள் வந்துட்டு அவள் ஹஸ்பண்டோட சில்மிஷம் பண்ண, அவனை சும்மா இருங்க வீடு ஃபுல்லாக ஆள் இருக்காங்க, கல்யாணம் வேலை நடந்துட்டு இருக்கு, தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தப்போ அப்படியே வந்துட்டு இங்கே நம்ம கைரா மேலே மோதிருப்பா. அவ்வளோ வந்துட்டு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி நிப்பாட்டிட்டு, என்னம்மா கல்யாணம் எனக்கா உனக்கா, நீ தான் என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி அப்படியே தக்கன்னு மின்ற அப்படின்னு சொல்லி கலாய்க்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ கல்யாணம் உனக்கு, நீ என்னடானா இப்பயும் வேலைக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவளை திருப்பி கேட்க. அது அப்படின்னு யோசிச்சவளோ, அது கல்யாணத்துக்கு அப்புறம் லீவு இருக்கணும்ல, 2 வாரத்துக்கு மேலே லீவ் போட சொல்லியிருக்காங்க, அதான் முன்னாடியே எதுக்கு லீவ் போட்டுக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லி அவள் சமாளிக்கிறா. ஓ அப்படியா, பாரு கல்யாண பொண்ணு நீயே இவ்வளோ லேட்டாக வர, ஆனால் அன்னை கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்ட்டு அவங்கள ரொம்ப பேசிடுச்சு இந்த குண்டு சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அவங்க அத்தை இருக்குல்ல, அதான் தூரத்து சொந்தம்னு ஒன்று வருமே அடிக்கடி பீப்பா சைஸு, அதுதான் ரொம்ப ஓவராக பேசிடுச்சு, அப்படியே நீ பார்த்துட்டு சும்மா வரந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது எனக்கு செம்ம ஆத்திரம், நான் வரும்போது தான் இந்த சம்பவமே நடந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு அதுக்குள்ளே மாமாவே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டார். ஏதோ அப்பாவா? அவரே தான் சும்மா அப்படி அவரை கேட்ட கேள்வியில் தூக்கு போட்டு தொங்கலாம், சித்தி மூஞ்சி தொங்கி போச்சு. செம்ம காமெடியாக இருந்துச்சு. பட் பாவம் அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்க. சரி இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க மேலே அவங்க ரூமில் தான் இருக்காங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே மேலே வரா. இருடி நானும் வரேன் அப்படிங்க. சரி ஃபஸ்ட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகுறேன், அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்தே போய் பார்க்கலாம். சரி அப்படின்னு சொன்னால் கைரா வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகுறா. அதுக்குள்ளே நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்களும் கைராவை தேடி தான் வரீங்க. ஸோ டோரை நாக் பண்ணுறதுக்குள்ளே அவள் அப்படியே வெளியே, ஐயோ அண்ணி ஏன் வெளியே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க. இல்லை இப்போ தான் வந்தேன், டோரை நாக் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே நீயே வந்துட்டேன், வாங்க அப்படின்னு அவ்வளோ அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து, அண்ணி என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறா. அதுவா உனக்கு மெஹந்தி வைக்கலான்னு வந்தேன். என்ன அண்ணி நீங்கள் என்ன சும்மாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே அந்த அத்தை பொண்ணு இருக்காள், அவளும் வரா. அக்கா அப்படின்னு சொல்லிட்டா. அக்கா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை பார்க்க தான் வரலான்னு இருந்தேன். நான் இங்கே தான் இருக்கேன், நான் கூட உன்னை பார்க்க வரலான்னு இருந்தேன், வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அக்கா இது அப்படின்னு பார்க்குறா. பார்த்ததில்ல மெஹந்தி அங்கே 2 பேத்துக்கும் வச்சு விட தான் நான் வந்தேன். இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் விமன், நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இதில் வேற எங்களுக்கு வேலை செய்யணுமா? வேணாம் நான் தான் சும்மா தானே இருக்கேன், நான் வேணா வச்சு விடுவா அப்படின்னு அவள் கேட்க. இல்லை நீங்கள் வா, 2 பேத்துக்கும் நான் ஃபஸ்ட்டு வச்சு விட்றேன், அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி 2 பேர்த்தையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தர் கைக்கா வந்துட்டு மெஹந்தி வைக்கிறீங்க. ஸோ அப்படி கைராவோ, வாணி சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ப்ரொஃபஷ்னல் மெஹந்தி வைக்கிறவங்க மாதிரி அவ்வளோ சூப்பராக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் செம்மையான டேலண்ட் பர்சன் தான், இப்போ தானே தெரியுது அண்ணா ஏன் உங்ககிட்ட கவர்ந்து கிடக்காருன்னு. வாள் அடி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே தவிர கை வந்துட்டு வேலையை நிறுத்தலை. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கரும சிரத்தியா அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க, 2 பேருமே சும்மா சொல்லக்கூடாது, நீங்கள் சூப்பராக வச்சு விட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அக்காஸ் அப்படின்னு ஒரு சவுண்டு. வேறு யார், அந்த குள்ள கத்திரிக்கா தான் குடுக்குன்னு ஓடி வந்து குண்டு சித்தியோட பொண்ணு. ஸோ மேலே வர அப்படியே அந்த அத்தை பொண்ணுக்கும் செம்ம கடுப்பாகுது, இந்த பக்கம் இருக்கிற நம்ம கைராக்கோ இந்த பைத்தியமா அடிக்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்களும் அந்த பக்கம் திரும்பவே இல்லை, பட் மெஹந்தி மட்டும் வச்சுட்டு அவள் கூப்பிட்றது காதில் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க. ஸோ என்ன அக்கா உங்களெல்லாம் நான் கீழே தேடிட்டு இருக்கேன், மேலே தான் இருக்கீங்களா? நான் உங்களுக்கெல்லாம் மருதாணி வச்சு விடலான்னு பார்த்தேன், இவங்க வச்சு விட்டாங்களா? உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம், நான் வந்து சூப்பராக வச்சு விட்ருப்பல்ல அப்படிங்க. அப்படியா, இங்கே வா அப்படியே குள்ள வாத்து, நீ சூப்பராக மெஹந்தி வைப்பியா? அவங்க வேணால் புதுசாக இருக்கலாம், அவங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு அது தெரியாது மனசுக்குள்ளேயே அந்த அத்தை பொண்ணை திட்டிட்டு. சரி அத்தை பொண்ணுங்கிற அவளுக்கு ஒரு பேர் வச்சிடலாம். ஸோ ஐரா வந்துட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிட்டு, இப்போ என்ன நீ பண்ணணுங்கிற அப்படிங்கிற. நீங்களோ அச்சோ எனக்கு தெரியாதேப்பா, நான் நேரம் ஆயிடுச்சின்னு வைக்கலான்னு வச்சுட்டேன். ஆனால் அண்ணி எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, இப்போ என்னடி நீ வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கைராவோ மெஹந்தியை காட்ட. இந்த பக்கம் இருந்த ஐராவோ, இந்தா இதை எடுத்து நீ என்னமோ கிறுக்கிறண்டிய
எதை? ஐ மீன் ஏதோ டிசைன் பண்ணுறேன்ல, போடு போடு போய் கைரா தானே கல்யாணம் பண்ணு, அவள் காலுக்கு மெஹந்தி வச்சு விடு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என்ன காலுக்கா நானா அடி திருத்துன்னு முழிக்கிறா. அவளுக்கும் வந்துட்டு இதெல்லாம் தெரியாது. ஸோ அப்படியே ஆயிராவோ, யாருக்கிட்ட எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, அவங்க புதுசு ஒன்றும் தெரியாது, உன்னை பற்றி என்ன தெரியாது, ஒரு கோலமே ஒழுங்காக போட தெரியாது, நீ மெஹந்தி போட போறியா, உன்னை எனக்கு விட்றது இல்லடி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அக்காவையும் ஓவராக பேசுகிறல்ல நீ, போ அப்படின்னு சொல்லிட்டு போ, இப்போ நீ ஒரு பூவாவது போடணும் அவள் காலில், இல்லை அவளை தான் அப்படின்ட்டு ஆயிரா மிரட்டுறா. கைராவா அவளை முறைச்சி பார்க்க போலீஸ்காரி வேற அப்படி பார்க்குறாளே அப்படின்னு அழுக கழுது. ஐயோ நம்மளாம் வந்து மாட்டிக்கிட்டோமா, சும்மாவே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு, அது எனக்கு கையில் தான் நல்லா வைக்க வரும், கால்லலாம் வராது அப்படிங்கிறா. அப்போ நீங்களோ அப்படியே பெருந்தன்மையாக சரி பரவாயில்ல, அவளுக்கு தான் வரலங்கிறாளே, நானே வச்சு விட்டுறேன் காலை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் கிட்ட போக்க, நீ என்ன நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் எங்களுக்கு கையிலலாம் வச்சு விட்டீங்கல்ல, வேணாம் நீங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸர் பண்ணுற வேலையை பாருங்கள், இங்கே தான் நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கே, எப்படி எனக்கு காலில் வைக்காமல் போவா, இன்றைக்கி நீ வைக்காமல் இந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறியா பார்க்கலாம் அப்படின்னு கைராவோ அப்படியே வந்துட்டு அந்த குட்டி பிசா சொன்னுச்சுல, அந்த குலக்கத்திரிக்காவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காந்துச்சு, ஏய் குலக்கத்திரிக்கா, இப்போ நீ ஒழுங்காக எனக்கு காலுக்கு வச்சு விட்ற, இதை வைக்காமல் நீ நகத்தை ஒன்று அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி உட்கார வைக்க, நம்மளாம் வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு அவள் பதறிட்டு இருக்க. இங்கே நீங்களும் ஐராவும் சேர்ந்து அவளுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே பார்த்து எடுக்கிறீங்க. அது மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொடுத்துட்ருப்பாங்க, ஆரம்ப வீட்டிலேருந்து நிறையா. அதுலேருந்து ஒரு லெஹங்காவை வந்து செலக்ட் பண்ணி காட்டுறீங்க. அப்படியே வந்துட்டு செம்மையாக இருக்குது, ரெட் கலரில். அப்படியே வந்து கைராட்ட இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இப்படி போடுறது, இந்த ஃபேஷன் பற்றிலாம் சுத்தமாக ஐடியா இல்லை, அது எதுவுமே எனக்கு தெரியவும் தெரியாது, நமக்கு காக்கி சட்டை மட்டும்தான் தெரியும், இந்த கலர் சட்டைங்களாம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், பட் நல்லா இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணதும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஐரா, நீ அக்கா நீங்கள் சொல்லி மறுபேச்சு இருக்கா, நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவளும் சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. அண்ணி நீங்கள் போங்க, அண்ணன் வர டைம் ஆச்சு, மற்றபடி எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், தோ நம்ம ஆள் தான் இருக்காளே எனக்கு காலுக்கு மெஹந்தி வச்சு விட்ருவா, நீங்கள் கவலைப்படாமல் போங்க நீ அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்துட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. நீங்கள் போனதும் ஐராவும் வந்துட்டு நீங்கள் கைராவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவள் காலில் உட்காந்துட்டு, ஐயோ என்னடா இது இப்படி வந்து சிக்கிட்டேன், இப்போ இந்த போலீஸ்காரி வச்சு உரிச்சு எடுத்துருவாளே, ஒழுங்காக மட்டும் போடல அவ்வளோதான் அப்படி இப்படின்னு பயந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு அவளுக்கு போட தெரிஞ்ச மாதிரி கிறுக்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு நிமிஷம் கைராவோ காலை பார்க்குறா, ஏய் என்ன கன்றா இது இதோ, ஐயோ சே இங்கே பாரு ஐரா, என் காலை என்ன பண்ணி வச்சுருக்கான்னு, காக்கா சீச்சு வச்ச மாதிரி இருக்குது, கருமம் இதான் நீ போடுறதுன்னு சொன்ன டிசைன் அடி, மண்டையும் நீயும் இருடி கழுவிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கைரா செம்ம காண்டில் உள்ளே போய் காலை கழுவிருக்கா. அந்த கேப்பில் ஆத்தையே ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ வந்துட்டு ஓடிடுறா. ஐராவோ அப்படி சிரிச்சிட்ருக்கா. உனக்கு சிரிப்பாக இருக்கான், அந்த பைத்தியக்காரி என் காலை என்ன பண்ணி வச்சுருக்கா பாரு, கொஞ்சம் விட்டுருந்தேன் செவந்து அசிங்கமாக போயிருக்கும், நல்ல வேலை கழுவிட்டேன், சே கருமம், இந்த லூசிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும், என்ன நைஸாக அவள்கிட்ட கோத்து விட்டது நீ தானே அப்படின்னு ஐராவா கைராமா இருக்க. சரி விட்ரி, அவள் உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அவள் வந்ததுனால அப்படி அவளை மாட்டி விடலான்னு பார்த்தேன், ஓடி போயிட்டா, எதை அப்படின்னு கைரா பார்க்க. ஆமாம் அவளை உங்கள் அம்மாவுக்கும் இங்கே செட்டில் ஆகணும்னு ஆசைப்போல, எதை குண்டு சித்திக்கும் குட்டை அவள் மகளுக்கும் உங்கள் அண்ணி ஆக்கணும்னு ஆசை, எது அப்படின்னு கைராவோ என்ன சொல்கிற நீ. ஆமாம் பார்த்தாலே தெரியுது, அவங்களுக்கு அக்காவை பிடிக்கல, அதனால தான் ஈஸா இவங்க ஒட்டிக்கலான்னு பார்க்குறாங்க போல், அதுக்கு தான் ஏதாவது சீன் போடலான்னு இங்கே வந்திருப்பா. ஸோ நம்ம வந்துட்டு அவளை வசமாக சிக்க வைக்கவும் பைபிளில் திக்கி திணறி உங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு ஓடிடுச்சு. இதுக்கு எப்படிலாம் வேறு நினப்பு இருக்கா, அதை விடு, அதான் மாமாவும் பெரிய மாமாவும் பார்த்துக்குவாங்க. சரி நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதமா அப்படின்ட்டு அப்படியே ஐரா கேட்க. கைராவோ சம்மதம் தான் அப்படிங்கிறா. என்ன ஒரு சொரத்தையும் இல்லாமல் சொல்கிற, திடீர்னு அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதே எனக்கு பெரிய ஆச்சரியம், அதுலேயும் ஆரமண்ணாவை என்னால் நம்பவே முடியல, நிஜமாவே வா அப்படின்ட்டு அவள் மறுபடியும் கேட்க. இப்போ ஏன் திருப்பி அதையே கேட்டுட்ருக்க, அதான் நானே சொல்லிட்டேனே, என் முழு சம்மதத்தோடு தான் அந்த கல்யாணம் நடக்குது. அது கில்லடி, எனக்கும் தெரியும், அரமண்ணாக்கும் நான் ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு அவரை கண்டாலே பிடிக்காது, அதான் எப்படி, உனக்கும் அவருக்கும் செட்டே ஆகாது, நீ எப்போ பார்த்தாலும் அவரை திட்டிக்கிட்டே இருப்ப, திடீர்னு மாமா வந்து நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டேன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல, அதான்
இதில் எதுவும் ஒழுக்கத்து இருக்குமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐரா தயங்கி கைரா கிட்ட ஒரு வழியாக கேட்க, கைரா ஓகே எனக்கே அந்த கேள்விக்கு இன்னும் பதில் தரல. இதில் நான் வந்துட்டு என்ன தடி சொல்ல, எனக்கும் அதே தான், அவனை பிடிக்காது. இப்போ என்னமோ அந்த வளர்ந்த பனை மரத்தை பார்க்கும்போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. என் மைண்டே எனக்கு புரியாத போது நான் என்ன பதில் சொல்ல அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் எதுவும் இல்லை ஐரா, அப்பா கேட்டுகிட்டே இருந்தார், அங்கிளும் பேசினார், நல்ல இடங்கும் போது ஏன் அதான் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். போலீஸுங்கிறதுனால மேக்ஸிமம் என் டியூட்டி அவர் புரிஞ்சுக்குவார், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்புகிற மாதிரி கைரா சொல்ல, என்னமோ உன்னோட முழு விருப்பத்தோட கல்யாணம் நடந்தால் சரி தான், நீ ஹாப்பியாக இருக்கணும் அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஐரா பேசிவிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடறா. அப்படின்ட்டு கைராவோ அதுக்கு மேலே அதை பற்றிலாம் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை. அவளுக்கோ உடம்பெல்லாம் டயர்டாக இருக்க, கப்புன்னு அப்படியே படுத்துடுறா. பிகாஸ் அவளுக்கோ அவ்வளோதான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தாச்சு, கல்யாண வேலையும் மலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ போய் இது ஓகேவா இல்லையா அப்படின்லாம் உட்காந்து துருவி மண்டையை குழப்பிக்க ஆரம்பித்தோம், கண்டிப்பாக ஏதாவது நெகட்டிவாக தான் தோணும். அப்போ கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னா அவ்வளோதான், அப்பா வீட்டில் உள்ள அத்தனை பேரும் செருப்பை கட்டிட்டு அடிப்பாங்க அப்படின்ட்டு இதுக்கு மேலே அதை பற்றி நினைக்கக்கூடாது, நடக்கிறது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறா. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே ரூமுக்கு வரீங்க, பட் இன்னும் வந்துட்டு சுகா வரல. அப்படியே அந்த ரூமே பார்க்குறீங்க. ஸோ அப்போ அவங்க கண்ணில் அவங்களோட கல்யாண ஆல்பம் படுது. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி சுகா பேசும்போது சொல்லியிருப்பால வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த ஆல்பத்தை பார்த்ததும் பார்க்கணும் அப்படின்ட்டு கடைன்னு வந்து ஆல்பத்தை எடுத்துகிட்டு அப்படியே உட்காடுறீங்க. ஸோ அது அப்படியே முன்பக்கத்தான் ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு இந்த நலுங்கு வச்சுருப்பாங்கல்ல, சந்தனம் இதெல்லாம் வச்சு, அந்த ஃபோட்டோஸ் தான் முன்னாடியே இருக்குது 4-5. அதை தான் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே திருப்ப எடுத்தது ஃபங்க்ஷன் நடக்கும்போது எடுத்தது. ஸோ அங்கே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் இருக்காங்க. அப்படியே ஒன்று திருப்பிக்கிட்டே வர அதில் அவங்க கழுத்தில் அந்த திருமாங்கல்யத்தை கட்டும்போது அப்படியே அவன் ஃபேஸ் அவ்வளோ ப்ரைட்டாக சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க, அப்படியே டல்லாக உம்முன்னு என்னமோ பிடிக்காத கல்யாணம் மாதிரி நீங்கள் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிடுச்சே. அன்றைக்கி மட்டும் ஒரு நிமிஷம் அவர் முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்துருந்தா இவ்வளோ சந்தோஷமாக என் கழுத்தில் அவர் தாலி கட்ட தெரிஞ்சிருந்தாலே நான் இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னா என்னமோ. சே நிறைய நாள் இப்படி சண்டையிலேயே வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு தோணுது இப்போ தான். அப்படியே இப்போ பார்க்கும்போது அந்த ஃபோட்டோவை சிரிப்பாக வருது. மூஞ்ச பாரு, உம்முனா மூஞ்சி, ஏன்டி உனக்கு சிரிக்க தெரியாது, சரியான ஆல்ரெடி நீ, ஆனால் ஒன்றையும் ஒரு மனசை சுற்றி வரான் பாரு அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே நினச்சிட்டு சிரிச்சிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பார்த்துட்டு ஒரு வழியாக ஆல்பத்தை எடுத்து நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது தான் சுகா உள்ளே வராரு. ஸோ நீங்கள் இன்னும் முழிச்சிருக்க பார்த்து, ஹே டைம் ஒன்றுடி, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ தூங்க வேண்டியதானே, நான் வர லேட்டானா அப்படிங்கிறாரு. இல்லை தூக்கம் வரல அப்படிங்கிறீங்க, சரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். நீங்கள் அப்படியே பெட்டில் சும்மா தான் படுத்துட்ருக்கீங்க, இன்னும் தூங்கலையா, தூக்கம் வரலையா அப்படின்னு அப்படியே எனக்கெல்லாம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்கள் பக்கத்தில் வந்து இப்போட ஹோல்ட் பண்ணி, நான் இல்லாமல் மேடம்க்கு தூக்கம் வரலையோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லை புது இடம் இல்லை அதான் தூக்கம் வரல அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியே மேடம், அப்போது இங்கே பாருங்க அப்படின்னு டக்குன்னு உங்களை இழுத்து தன்னோட செஸ்ட்டில் அப்படியே படுக்க, என்ன பண்ணுறீங்க, பார்த்ததில்ல என் நெஞ்சில் படுக்க வச்சுருக்கேன்டி, உனக்கு பெட்டு தான் புதுசு, இந்த இடம் தான் புதுசு, பட் இந்த இடம் புதுசு இல்லை இது பழகிற இடம் தானே அப்படின்னு காதில் கிசுகிசுப்பாக அந்த மனுஷன் பேச, ஐயோ ஏங்க இப்படி பண்ணுறீங்க, சரி ஏன் இவ்வளோ லேட்டு, என்னடி பண்ணுறது ஒர்க்குடி, நானும் கல்யாண வேலைலாம் இருக்குன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம் தான் பார்த்தேன், பட் கடைசி நேரத்தில் ஒரு ஒர்க் வந்துடுச்சு, அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நாளைக்கு வேறு நம்ம தான் எல்லாத்தையும் வரவேற்கணும், நிறைய வேலை இருக்குது, தூங்க மாடி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ பட்டும் படாமல் கிஸ் பண்ணி தூங்கு அப்படின்னு அவங்கள ஹக் பண்ணி உங்களுக்கு தூக்கமே வரலன்னு இருந்த நீங்கள் அவன் ஹக் பண்ணதும் அப்படியே சகலமாக மறந்து ஒரு நிம்மதியான தூக்கம், அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஆழ்ந்த நித்திரை. ஸோ அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே முழிக்கிறது என்னமோ சுகா தான் ஃபஸ்ட்டு அப்படியே கண்ணை முழிச்சு மனுஷன் பார்க்குறாரு. அப்படியே நீங்கள் அவரை மேலே அழகாக அப்படி வந்துட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷனும் குட் மார்னிங் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆக்சுவலி முழிச்சிட்டிங்க. அந்த மனுஷன் அசைஞ்சதில்லை. நீங்களும் குட் மார்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு சுகா வந்துட்டு அப்படியே குளிக்க போகிறதும் நீங்கள் அப்படியே எழுந்து ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தலையெல்லாம் சரி பண்ணிட்டு கீழே இறங்கி வரீங்க. வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு எழுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி வேலைக்காரங்க கிட்டே சொல்லிவிட்டு காஃபி டீ யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு போடுங்க, அந்த வந்துடுறேன்னு காஃபி மட்டும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் மேலே வரீங்க சுகாவுக்கு. ஸோ கொண்டு வந்து நீங்கள் வைக்கும் போது சுகாவும் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வராரு. ஸோ உங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், காஃபி இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொன்னவர் சரின்னு அந்த காஃபியை குடிச்சிட்டு அவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் உள்ளே குளிக்கும் போது பொன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. அது நான் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன், அதனால் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ நான் கீழே போகிறேன், நீ என்ன பண்ணுற, நான் உனக்கு ட்ரெஸ்ஸு இங்கே பெட் மேலே வச்சுருக்கேன், அதை தான் நீ வியோ பண்ணணும், போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் ஓகே வாடி அப்படின்னு கேட்க
சரிங்க அப்படிங்க. அப்படியே கொஞ்சம் கதவை துறைங்க அப்படிங்க. அட்டி வாங்குவீங்க. சரி சரி குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கீழே போயிடுறாரு. நீங்களும் அப்படியே கொஞ்சம் குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. வந்தால் பெட்டு மேலே ஒரு கவர் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு அந்த பீகாக் கலர் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த அந்த ராமர் க்ரீனு அப்புறம் ப்ளூ எல்லாம் கலந்து அந்த பீகாக் கலர். ஸோ அந்த கலரில் வந்துட்டு லெஹங்கா செம்மையாக இருக்குது. ஒர்க்கெல்லாம் அந்த பீகாக் மாதிரியே ஃபெதர்ஸ் மாதிரியே இருக்குது அந்த கீழே உள்ள பாட்டமில். ஸோ அழகாக இருக்குது. வாவ் இவ்வளோ அழகா ஏன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனுஷனால் மட்டும் எப்படி எடுக்க முடியுது? எனக்கு கூட இவ்வளோ பர்ஃபெக்டாக எடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே வியர் பண்ணி பார்க்குறீங்க. அப்படியே கச்சிதமாக இருக்குது. அப்படியே நிற்க வச்சு தச்ச மாதிரி இருக்குது. இவரால் மட்டும்தான் முடியும். என்ன எல்லோரும் ரேர் பீஸுங்கிறாங்க. நிஜமாவே இவர் ஒரு யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க புருஷனை அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வளையல் கம்மல்னு எல்லாமே அந்த மயில் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஹேர் கேப்சர் வரைக்கும் மயில் மாதிரி இருக்குது. ஸோ அது அழகாக பீட் தொங்குற மாதிரி அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு அப்படியே அந்த ஹேர் கேப்சர் எடுத்து அதில் போட்டால் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கழுத்துக்கு வந்துட்டு நீங்கள் நெக்லஸ்லாம் போடல. அவர் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு இந்த தாலிச்சாரடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது இப்போ செயின் ஒன்று குட்டியாக எடுத்து கொடுத்துருப்பால. ஸோ அதை மட்டும் எடுத்து போட்டுக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் அவ்வளோ பெருசாக ஒன்றும் ஒப்பனையெல்லாம் மேக்கப் பண்ணல. லிப்ஸ்டிக்கும் அந்த எப்பவும் போல் காஜல் மட்டும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அதுவும் வந்துட்டு லைட்டாக தான் அப்படியே கீழே வரீங்க. ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தது என்னமோ ஐரா தான். அக்கா அப்படின்னு குடுக்குன்னு ஓடி வந்து, ஐயோ சும்மா சொல்லக்கூடாது, அப்படியே பீகாக் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறா. அப்படியா இருக்கேன் அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. வாவ் சும்மா சொல்லக்கூடாதுக்கா, நிஜமாவே அப்படியே எனக்கு ஒரு பீக்காக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது. செம்மையாக இருக்கீங்கக்கா. அதுவும் இந்த ஜுவல்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. சூப்பர், என் கண்ணே பட்டுடும் போல் இருக்குது. ரொம்ப பண்ணுற. ஐயோ நிஜமாக தான் சொல்கிறேன். என்ன மாமா வாங்கி கொடுத்தாரா? அதானே பார்த்தேன். அதான் எக்ஸ்ட்ரா ஒரு லோடு அழகு கூடி இருக்கோ. அட சும்மா இருமா நீ வேற. ஆமாம் உனக்கு என்ன குறைச்சல்? உன்னோடது தான் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் நீ அப்படியே பாபி டால் மாதிரி இருக்க. அப்படியாக்கா இருக்கேன் அப்படின்னு அவளும் சுற்றி பார்க்குறா. அவ்வளோ அழகாக தான் இருக்கா. வாவ் நிஜமாவே அழகாக தான் இருக்க. என்னம்மா உனக்கு அண்ணன் வாங்கி கொடுத்தாரா அப்படின்ட்டு நீங்களும் கேட்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிக்க. அது சரி, பார்க்கும் போதே தெரியுது அவரும் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. அவங்க கல்யாணம் ஆகல. ஸோ அவங்க ஹஸ்பண்டை பற்றி சொல்ல அவளும் சிரிச்சுட்டு இருக்கலாம். நல்லா இருக்குது. நானே எதிர்பார்க்கலக்கா. சர்ப்ரைஸாக காலையில் கொடுத்தாரு. நல்லா இருக்குல்ல? சரி. ஆமாம் எங்கள் கைரா அவள் இன்னும் எந்திரிச்சாளான்னு கூட தெரியல. பியூட்டிஷன் தான் வந்துட்டாங்க. டைம் ஆகிடுச்சுக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு தெரில. சரி வா 2 பேரும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே 2 பேருமா மேலே ரூம் கதை வந்துட்டு உள்ளே போனால் நம்ம கைராவோ நல்லா இன்னும் தூங்கிட்டு இருக்கா. அடி பாவி, இவன் நிச்சயதார்த்தம் நம்ம கூட முன்னாடி எழுந்து ரெடி ஆகிட்டோம். இந்த பைபிளை பாரு நமக்கு என்னான்னு தூங்குது விளங்கிரும் அப்படின்ட்டு ஐரா தான் வேகமாக வந்து முதுகுலியே அடியை போட்டு, கைரா எருமை என்னடி இப்படி தூங்குற? ஐரா ப்ளீஸ் இன்னும் ஒரு 5 minutes அப்படின்ட்டு அவள் திரும்பி படுத்த நல்லா தூங்குறா. தலைகாணியை நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சி விளங்கிரும் அப்படின்ட்டு, ஏய் உனக்கு எனக்கு நிச்சயம்டி எழுந்திருக்கணுங்கிற அறிவில் இப்படி தூங்குற அப்படின்னு. 5 minutes டி அதே தான் திருப்பி சொல்கிறா. அப்போ நீங்களோ இந்த 5 minutes எல்லாம் நீ ஆரம்பண்ணா கிட்டே சொல்லு, இப்போ எழுந்துரு அப்படின்னு சொல்ல. எதை ஆரமா அவன் இதுக்கு ஏறம் கொந்தான் அப்படின்னு டப்புன்னு எழுந்து உட்கார்றா. இப்போ நீங்களும் ஆயிரம் அப்படின்னு சிரிக்க. அண்ணி காலையிலே வா, நான் கூட பயந்துட்டேன். ஏன் நீ ஐயோ என்ன 2 பேரும் தேவலோகத்தை ரொம்ப ஊர்வசி மாதிரி இப்படி வந்து நிற்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. 2 பேரும் காலை கட்டுறீங்க. ஓ காட், எனக்கு தான் நிச்சயம். நானே எனக்கு கிளம்பல, நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்க. சாரி அப்படின்னு காதை பிடிச்சி சாரி கேட்டவளோ ஒரு 5 minutes குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு வழியாக வந்துட்டு எழுந்தவ குளிக்க போயிடா. ஐயோ இவளை வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிராவோ. ஆனால் சும்மா சொல்லக்கடா தண்ணி ஷாக்கெல்லாம் கொடுக்க தெரியுது உங்களுக்கு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு நிச்சயம் இல்லையா? அவர் தானே ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு. அவரை பற்றி நினச்சிட்டே அவள் படுத்திருந்துருப்பா. ஸோ அதான் அவர் இங்கே வந்துட்டாரான்னு நான் சும்மா சொன்னதுமே அவள் மூளை பயந்து ஒரு வேளை உண்மையிலே வந்துட்டாரோங்கிற எதிர்பார்ப்போட இருந்திருப்பா. இவ்வளோதான், இதெல்லாம் சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. அடே பாரா இந்த அளவுக்கு தெரியுது அவங்களுக்கு. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுக்கா. ரொம்ப நீங்கள் வந்துட்டு டேலண்டட் பர்சன் தான். ஆனால் நான் கூட இந்த கைரப்பிள்ளைக்கு ஆரம்பம் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் இந்த கல்யாணம் ஏதோ அவளுக்கு பிடிக்காம தான் செஞ்சுக்க போகிறாளோ, அதோ மாமா சொல்லிட்டாருன்னு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பைபிளில் மனசுக்குள்ளே அவர் இருப்பார் போல இருக்கே. இப்போ நீங்கள் சொன்னதும் அவள் வாரி சுருட்டி எழுந்தவரை தேடும் போது தான் தெரியுது. ஓ
உண்மையிலே ஏதோ இருக்கும் போல், எப்படியோ அவள் ஹாப்பியாக இருந்தால் சரி. நான் கூட அவள் இதை பிடிக்காம பண்ணுறான்னு நினச்சி பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே கைரா வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரா. அவளுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ப்ளூ கலரில் வந்துட்டு லெஹங்கா செம்மையாக இருக்கா. அப்படியே வந்துட்டு கொடுத்ததும் அதை போய் போட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்க, வாவ் நீயும் சூப்பராக இருக்க அப்படின்னு ஐராவும் நீங்களும் ஆமாம் சும்மா சொல்லக்கூடாது, இதில் அப்படியே நீ வந்துட்டு ரோஸ் அண்ட் பிரின்சஸ் அப்படியே எல்சா மாதிரி இருக்க. அப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே தன்னை சுற்றி பார்க்குறா. நிஜமாவே அழகாக இருக்க அப்படிங்க. மாப்பிள்ளை ஃப்ளாட்டு தான் அப்படின்னு ஐராவை கலக்க, சும்மா இருங்கப்பா அப்படின்ட்டு இருக்கா. அப்படியே கைராக்கோ கண்ணமெல்லாம் சவைக்குது. அவளுக்கோ தான் வந்துட்டு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸில் அப்படியே கம்பீரமாக எப்போ நின்றுட்டு இருந்தவள் திடீர்னு இப்படி பொம்பளை வேஷம்லாம் போட சொன்னா அவளுக்கும் அச்சம் மேடம் நானும் பயிர்ப்பெல்லாம் வராதாங்கிற மாதிரி அவளுக்கு வெக்கமாக வருது. பாரா இவனுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா, சும்மா இரு அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்ட்டு இருக்கா. அது சரி கீழே விழுந்தாலும் மீசில் நம்ம நோட்டாமல் சமாளிப்பா. சரி சரி பியூட்டிஷியன்ஸ்லாம் வந்தாச்சு, மேக்கப்பை போட ஆரம்பிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஐராவும் உங்களை பிடிச்சி நீங்களும் மேக்கப் போட்டுக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கா. வேலைக்கு ஆகாது, இங்கே பாரு நான் ஆல்ரெடி லைட்டாக லிப்ஸ்டிக்கும் மையும் போட்டாச்சு, இது போதும், ஐலாஷ் மட்டும் அதுவும் அப்படின்னு சொல்லி ஐலாஷும் வைக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க அப்படியே நீங்கள் செம்மையாக இருக்கீங்க. ஐயோ இப்போ நான் பொண்ணா நீங்கள் பொண்ணான்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்கீங்க, 3 பேருமே பொண்ணு தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அண்ணி அக்கா அப்படின்னு அவங்க 2 பேர் பார்க்க, சரி சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி லைட்டான மேக்கப் தான் 3 பேருமே. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, சும்மா சொல்லக்கூடாது 3 பேரும் ரொம்ப அழகு, மேக்கப்லாம் தேவையே இல்லை, மேக்கப் எல்லாமே ஏஞ்சல்ஸ் மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்னு மேக்கப் போட வந்தவங்களாம் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க பியூட்டிஷியன்ஸ்லாம். ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே சிரிச்சு மேனிக்க அப்படியே கண்ணாடியில் நின்று பார்த்துட்டு வா அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சிரிச்சுட்டு இறங்க. இங்கே குலகத்திரிக்கா இருக்காள் அவளோ வந்துட்டு அப்படியே பார்க்குறா. அப்படியே ஆத்தி இவளுங்க 3 பேர் என்ன இப்படி இருக்காளுங்க, அதுலேயும் அந்த ஹீரோ இருக்காளே அவள் பக்கத்தில் கூட நம்மளால் நிற்க முடியாது போல இருக்கே, இவளெல்லாம் எப்படி துரத்தி விட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறது, கடவுளே இவக்கிட்ட மோதெல்லாம் கூடாது, வேலைக்காகாது, ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் நம்ம வேலைக்கு ஆகும். நேற்று மாதிரி போய் எதுவும் ஒம்பளை மாட்டிக்காமல் ஒழுங்காக நிற்போம் நம்ம பிரதர் வர வரைக்கும் அப்படின்னு அவள் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இங்கே 3 பேரும் வந்துட்டு அப்படியே கீழே வந்ததும் சரி அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கல அப்படின்னு நீங்கள் தான் கேட்குறீங்க. ஆமாம்ல ஆமாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கைரா போக வாங்க நீங்களும் இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் திணறீங்க. பிகாஸ் வந்துட்டு அவங்கள இன்னும் நீங்கள் நேரில் பார்க்கலையில, சின்ன வயசில் பார்த்தது இவ்வளோ நாள் ஆச்சு, அவங்க வேறு அப்படி இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் எதுக்குங்கிற மாதிரி இருக்கு. அம்மா படுத்து தானே இருக்காங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கைரா கேட்க அவளுக்காகவாது போகணுன்னு சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமா அங்கே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு ஐரா ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கீங்க. கைரா தான் போய் கிட்டே போய் அவங்க அம்மா காலை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கா. ஸோ அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அத்தையை சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனதும் நீங்கள் பார்க்கவே இல்லை, அந்த உடம்பு சரியில்லாமல் போனப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறீங்க. அப்படியே உண்மையிலேயே அத்தை என்ன மாதிரி சேச்சா இல்லை நான் அத்தை மாதிரி தான் இருக்கேனா, இப்போ கூட முக சாயல் அப்படியே இருக்கே அத்தைக்கு. அப்போது அவங்க சிறு வயசில் என்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்க போல், நான் தான் அவங்கள மாதிரி இருந்திருக்கேன். இப்போ தான் தெரியுது அப்பா மாமாலாம் அப்படியே 2 பேரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் அவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. சொல்லப்போனால் அப்படி தான் இருக்கீங்க. அவங்க சிறு வயசில் எப்படி இருந்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் அதே தான் ஐராக்கும் கைராக்கும் கூட தோணுது. அவங்க வாய் விட்டே சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் எங்கள் அம்மா மாதிரி தான் பார்த்தீங்கல்ல, அதுதான் இந்த அழகு வந்திருக்கு. சரி சரி போகலாம் அப்படின்ட்டு 3 பேருமா அப்படியே கீழே வரீங்க. வந்தால் இங்கே நீங்கள் சுகாவை தேடுறீங்க, சுகாவை காணோம். அவங்க கேட்டால் அவர் முன்னாடியே மண்டபத்தை கிளம்பி போயிட்டார், உங்களை வந்து பார்த்து வர சொன்னார் அப்படின்னு ஐராவோட ஹஸ்பண்ட் தான் சொல்கிறேன். நீங்கள் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்துட்டு உங்கள் 3 பேத்தையும் வந்துட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே பொண்ணுங்களை உள்ளே அனுப்பிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் உங்கள் ஆளை பார்க்கணுமே, ஸோ எங்கடா என் டார்லிங் அப்படிங்கிற மாதிரி சுகாவை தேட அவனும் அவங்க உள்ள பாடி கார்ட்ஸ்டெல்லாம் வந்து செக்யூரிட்டி டைட்டாக இருக்கணும், நிறைய விஐபிஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்களோ கண்டு கொண்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனையே வச்சக்கன்னு வாங்காமல் என் புருஷன் தான் எவ்வளோ அழகு அப்படின்னு அவனோட ஹேண்ட்ஸம் அவன் கையை ஆட்டி ஆட்டி பேசும்போது அவன் ஆளுமை அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு நீங்கள் நிற்க இங்கே நம்மளால் வந்துட்டு கார்டு இல்லாமல் யாரையும் உள்ள விட்டுறாதுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா விஐபிஸ் நிறைய பேர் வராங்க, அவங்களோட பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு திரும்பும் போது தான் அவன் கண்ணுக்கு நேரம் அப்படியே நீங்கள் திடீரிங்க. சுகாவும் ஒரு நிமிஷம் அப்படியே மயில் மாதிரி நிற்கிறவங்கள பார்த்து என் பொண்டாட்டிக்கு இது எடுக்கும்போது எப்படி இருக்குமோன்னு நான் கற்பனை பண்ணணும், அதை விட ஒரு படி அழகாக இருக்காளே, ஐயோ
ஆல்ரெடி அப்படின்ட்டு இது மட்டும் மண்டபமாக இல்லை இன்றைக்கி நடக்கிறதே வேறங்கிற மாதிரி அப்படியே உச்சி முதல் பாதம் வரை அவன் கண் அப்படியே உங்களை அங்குலமாக ஸ்கேன் பண்ணுது. அப்படியே அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுனாலும் அது உங்களுக்கு அவ்வளோ பாந்தமாக பொருந்தி அம்பிட்டு அழகாக இருக்கீங்க. அப்படியே அப்படியே பார்த்துட்டே வரான். நாங்களை நோக்கி நடந்து வந்துட்டுருக்க உங்களுக்குமே அவன் அவங்கள பார்த்துட்டே வர்றது பார்க்கும்போது ஒரு குறுகுறுப்பு. ஸோ நீங்களும் சிரிச்ச மேனிக்கு அப்படியே அவனை பார்த்துட்டுருக்க. அப்படியே சிரிச்சுட்டே கிட்ட வந்தவன் மூஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கீழேருந்து மேலே வரையும் பார்த்தவன் கண் டக்குன்னு அவங்க கண்ணோட கண் கலக்கும் போது அப்படியே கோவமாக மாறுது. என்னாச்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கும்போதே டக்குன்னு அவங்கள ஏய் யார் கேட்டுடி மை வச்ச அப்படின்ட்டு கேட்குறான். அவங்களுக்கோ எதை அப்படின்ட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்தது விதமாக ஏன் மை வச்சேன்னு கேட்குறாரு அப்படின்ட்டு நீங்கள் நம்மளுக்கு ஒன்று தாண்டி கேட்குறேன் என்னடி இது பண்ணி வச்சுருக்க அப்படிங்க. ஏங்க நல்லா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கண் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்க ஏய் இப்போ என்ன பண்ண அப்படிங்கிறாரு. நீங்களோ இப்போ ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ணி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ தாங்காதடி டக்குனு கிட்ட வந்து உங்கள் கையை அப்படி பிடிச்சி அப்படியே இதுக்கு மேலே எதுவும் பண்ணாதடி அந்த கண்ணை ஒவ்வொரு வாட்டியும் அசைக்கும் போது என்னால் முடியலடி பிஞ்சு மனசு தாங்காதடி இப்படி ஏதாவது நடக்கணும் தான் என் கூடவே வாடிண்டேன். நீதான் வரல லேட்டாக வந்து நின்றுட்டு ஒன்றும் பண்ணவும் முடியல அப்படின்ட்டு அவரோ அப்படியே ஒரு மாதிரி பார்க்க நீங்களும் என்ன பண்ணுறது நான் மட்டும் ரெடி ஆகிட்டா போதுமா கல்யாணம் பொண்ணை நான் தானே ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே வந்துட்டு பிதுக்க ஐயோ கடவுளே முடியலையே அப்படிங்கிறாரு. ஏங்க என்னாச்சு அப்படின்னு கிட்ட வந்து கேட்க இதுக்கு மேலே என்னடியே ஆகணும் சும்மாவே உன்னை பார்த்தா நான் ஃப்ளாட் ஆயிடுவேன். இப்போது இந்த கண்ணுக்கெல்லாம் மை வச்சு ஐயோ ஆல்ரெடி நான் அப்படியே உன்னை பார்த்துட்டு இருக்க முடியலடி ஒன்றும் பண்ண முடியலடி ஐயோ என்னால் உனக்கு புரிய மாட்டேங்குதுடி. ஏங்க என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் அப்பயும் புரியாமல் அடி ஆண்டி நீ வேற நீ ரொம்ப அழகாக இருக்கடி பொண்டாட்டி கட்டிச்சு சாப்பிட்ணும் போல இருக்கு சும்மாவே உன்னை நான் அப்படியே முழுங்குற மாதிரி பார்ப்பேன். இதில் நீ மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்து நின்னா எப்படி இருக்க தெரியுமா ஐயோ என்னால் அடக்க முடியலடி இந்த கண்ணெல்லாம் தூக்கி பேசாதடி சும்மாவே பேசு முடியல அப்படின்ட்டு அவன் சொல்லும் போதான் ஓ அப்படியா அப்போ நான் இப்படிலாம் பண்ணால் இவருக்கு டெம்ட் ஆகுமா அப்படின்ட்டு புரிஞ்சதும் சும்மா இருப்பீங்களா நீங்கள் இப்போது அப்படியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஐப்ரோஸையும் தூக்கி அவரை ஒரு மாதிரி பார்த்து அப்படியே கேட்க அந்த மனுஷனுக்கும் அவ்வளோதான் டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வர நீங்கள் தீ அப்படின்ட்டு குடுன்னு மேலே ஓட பின்னாடியே துரத்திட்டு வராரு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மண்டபத்தில் சுச்சுவேஷன் சாங் பாடிட்டுருக்கு. கண் பாசை பேசினால் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூசன் ஆகிறேன் உள்ளுக்குள்ளே பறக்க பறக்க துடிக்குதே பழைய ரணங்கள் மறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாட நம்ம வேலை அப்படியே உங்களை துரத்திக்கிட்டு வர அப்போ இந்த கௌஷிக் குறுக்க வந்தானே ஃப்ரைடேவா டே மச்சான் நில்லு எங்கே ஓடுறேன்னு பிடிக்கிறான். அப்போ அப்படியே சுகாவனை கொலவெறியோடு மறுக்கா டே மச்சான் இன்றைக்கி உன் சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட்டு இங்கே அங்கேயும் ஓடி காலையில் எதுவும் சுலுக்கிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லது பண்ணுறேன்ட்டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஃப்ரைடே பிடிக்க அப்படிங்க கொய்யால குறுக்க வந்து பிடிச்சது இல்லாமல் பேச்சா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கொன்ன என்ன இப்போ சொன்ன கண்ட்ரோல் மச்சான் கண்ட்ரோல் தானே இரு அப்படின்னு சொல்லி குனிய வச்சு ஃப்ரைடே ஒரு குமா கொத்து குத்தா அத்தாடி ஏன்டா ஏன் முதுகெலும்பு உடைக்கிற நீ காலை உடச்சிக்க கூடாதுன்னு நான் ஒரு அக்கறையில் சொன்னால் உனக்கு நல்லது பண்ண வந்தா என்ன ஏன்டா அடிச்சா அப்படின்னு ஃப்ரைடே பார்க்க இல்லை மச்சான் நீ தானே சொன்ன கண்ட்ரோல் பண்ண சொல்லி அதான் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இப்போ பிரேக் போட்ட மாதிரி கண்ட்ரோல் ஆகிட்ட மச்சான் அப்படிங்க போடாங்க உன் நல்லதுக்கு சொன்னால் என்னையவே அடிக்கிறியா நீ உனக்கெல்லாம் போய் நல்லது சொல்ல வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்புறான். ஒரு யார் சொல்லணும்னு இருக்குது நீ வந்து சொன்னால் சரி விட்றா மச்சான் இதெல்லாம் உனக்கு சகஜம் தானே போகடா அவங்க கூட இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுனா அன்னிலேருந்து இதானே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஃப்ரைடே புலம்ப சரி வா மச்சான் வண்டி சத்தம் கேட்குது மச்சான் வந்துட்டா பழகு அப்படின்னு சொல்லி அப்படியே சுகாவோ அவன் ஷோல்டரில் கை போட்டு அவனை கூட்டிகிட்டு வர இங்கே நீங்கள் தான் வந்துட்டு ஆராத்தி எடுக்க நிற்கிறீங்க. பிகாஸ் வந்து ஆரம்க்கு வந்து நீங்கள் சிஸ்டர் மாதிரி தானே வருது அதனால் வந்துட்டு நீங்கள் தான் வந்து தங்கச்சி மாதிரி நின்று ஆரம்க்கு ஆரத்திலாம் எடுத்து நான் தான் எங்கள் அண்ணனுக்கு ஆராத்தி எடுப்பேன் அப்படின்னு அவருக்கு வந்துட்டு ஆராத்தி எடுத்து அந்த போட்டெல்லாம் வைக்கிறீங்க. ஸோ ஆரமாக அப்படியே சிரிச்சுட்டு உள்ளுக்குள்ள வர வா மச்சான் அப்படின்னு சுகா ஒரு பக்கம் ஃப்ரைடே ஒரு பக்கம் அவனை அணைச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படியே சுகாவை வந்துட்டு ஃப்ரைடே ஆரம் எல்லாம் உள்ளே வரவும் ஆரம்மா வந்துட்டு அங்கே தான் வந்து கைராவும் நின்றுட்டு அவளே வந்து கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டியிருக்காங்க. பட் அந்த பக்கம் பார்க்கவே இல்லை ஆரமே கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் நிப்பாட்ட 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க பொண்ணு மாப்பிளையும். பட் 2 பேரும் பேசிக்கவும் இல்லை ஒருத்தர் பார்த்துக்க கூட இல்லை அப்படி தான் இருக்காங்க. இங்கே எல்லா வேலையும் நீங்கள் தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் சுகாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு இப்படி 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே சுகாவுக்கு வந்து ஒரு கால் வருது. ஸோ அவனும் வந்துட்டு அட்டன் பண்ணதும் சார் இங்கே ஒருத்தர் கார்டு இல்லாமல் வந்துட்டு உள்ளே விட சொல்லி பிரச்சனை பண்ணுறாரு சார் கேட்டால் அவங்க சொந்தம்னு சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து செக்யூரிட்டியில தான் கால் வந்திருக்கு. அது யார் சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோ அப்படியே கீழே போகிறான். என்ன நடக்குது அப்படின்ட்டு திடீர்னு சுகா அப்படியே கீழே இறங்கி போகும். ஆரமோ மச்சான் எங்கே போகிறான் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்திருக்காப்பா வந்துட்டு ஐயரோ எங்கே தம்பி போகிறேன் அதெல்லாம் போகக்கூடாது பாதியிலே உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக விடாமல் ஆரம்பம் உட்கார சொல்ல
அப்படின்ட்டு ஆரம் உட்கார. ஆரம் வந்துட்டு பல்பு வாங்கினதை பார்த்து கயிறு அவளை சும்மா இருக்க முடியுமா? சும்மாவே அவளுக்கு வந்துட்டு அவனை ஏதாவது டீஸ் பண்ண பிடிக்கும். இப்போ பல்பு வாங்கியிருக்கானா, ஸோ அவளுக்கு சிரிப்பு வந்தது. அடக்கிட்டு அப்படின்னு லைட்டாக சிரிக்க, அதை அப்படியே ஆரம் பார்த்து முறைக்கிறான். அவ்வளோ கப்சப்னு அமைதியாக உட்காந்துக்கிறான் நல்ல பிள்ளை மாதிரி. இங்கே சுகாவோ அப்படியே வந்துட்டு ஃபோனை வந்துட்டு திரும்ப கால் பண்ணிவிட்டு கீழே இறங்குறாரு. பார்க்கும்போது அங்கே நிற்கிறது வந்து இந்த லூசு பையன் தான். ஸோ அவனை பார்த்ததுமே இவன் இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டே ப்ளூடூத் கனெக்டில் தானே இருக்குது. ஸோ அங்கே உள்ளவங்ககிட்டலாம் எதுவும் கண்டுக்காமல் அப்படியே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே கீழே வந்தவன் டக்குன்னு அவனை பிடிச்சி இழுத்து ஒரு பக்கம், ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹே சுகா, நீ எங்கே இங்கே? ஓ, நீயும் பிஸ்னஸ் மேன் தானே, அதனால கூப்பிட்ருப்பாங்க. நானா உன்னை விட பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் ஒருத்தன் கூட ஒரு இன்விடேஷன் கூட எனக்கு வைக்கல, இதுலையும் சொந்தக்காரன் வேறு. சே அப்படிங்கிற மாதிரி அவன் போலம்ப. சொந்தக்காரனா? அதுவும் நீ பிஸ்னஸ் மேனா, அதுவும் பெரிய பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிற மாதிரி சுகா வச்சுட்டு, நீ பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பிகாஸ் இவன் தான் வந்துட்டு பிஸ்னஸ்லாம் மூட்டை கட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. இப்போ நான் திடீர்னு திரும்பவும் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவனும் ஐயோ ஒரு இதில் உளறிட்டோமா, ஃப்ளோவில் உளறிட்டேனே, அது நான் பிஸ்னஸ் மேன் தானே அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவை, நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறான். அதை விடு, நான் உன்னை கேட்டேன், நீ எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சுகாவை பிடிச்சி கேட்க அப்படியே வந்துட்டு சுகாவை ஒத்து பார்க்குறான். சுகாவாக தெரியும், மற்றபடி அவனை பற்றி எதுவும் தெரியாது. இந்த வீட்டோட பையனும் தெரியாது. அது மட்டும் இல்லை, அவன் தான் யோங்கி, பெரிய பிஸ்னஸ் மேன், வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், அது எதுவுமே தெரியாத முட்டாக்கோவையோ. ஸோ வந்துட்டு இவன் நம்ம கூட படித்த பையன், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறவன் தானே, இவன்கிட்ட நம்பி நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு தன்னை பெரிய இந்த இன்டர்நேஷ்னல் ரவுடி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை மச்சான், உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீயே ஒரு பரமசாது, ரொம்ப அமைதியான பையன் தானே, உங்ககிட்ட சொல்கிறேன். என் பிளான் என்னென்னா, நான் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் சொந்தக்கார பையன்தான், தூரத்து சொந்தம். இந்த வீட்டு பெரிய மனுஷன் இருக்காரு, அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது தங்கச்சி பையன் ஒன்று வீட்டை. ஸோ நானும் இப்போ நிச்சயம் நடக்குது, அந்த பொண்ணும் கட்டிக்கிற முறை தான். அப்படியே சுகாவோ இவன் என்ன சொன்னான் பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கார். இங்கே அவருக்கு திடீர்னு ஒரு பையன் வர முளைச்சி வந்திருக்கானா. அந்த பையன் மேலே என் தங்கச்சிக்கு ஒரு கண்ணு. ஸோ என் தங்கச்சிக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதனால் அவனை எப்படியாவது அவன் பொண்டாட்டிக்கிட்டேருந்து பிரித்து என் தங்கச்சி கட்டி வைக்கணும். அப்புறம் இப்போ நிச்சயம் நடக்குதே, அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும். மொத்தமாக எங்கள் குடும்பமாக சேர்ந்து இங்கே வந்து என் மாமனோட சொத்தை ஆட்டையப்படணும். அந்த ஆள் சொத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த பையன் இருக்கானே, அவனை என் தங்கச்சியோட காலடியிலே விழுந்து கிடக்கிற மாதிரி செஞ்சு இந்த மொத்த சொத்துக்கு மகாராணியாக என் தங்கச்சி உட்கார வைக்கணும். அப்புறம் அவன் தங்கச்சி இருக்காள், அவளை எங்கேயாவது ஒரு ரெட் லைட் ஏரியாவில் வித்துற வேண்டியதான். அதுலேயே நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கும்ல. அப்புறம் என்ன, என்னோடய மெயின் பிளான் என்ன தெரியுமா, இங்கே அந்த பையன் சொன்னேன், அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கலாம், அவன் என்னமோ கிளியாட்டம் இருக்கான்னு எங்கள் அம்மா தான் நேற்று ஃபோன் பண்ணும்போது சொன்னிச்சு. அப்படிலாம் பொண்ணு கிடச்சா விடுவேனா நான், அவ்வளோ ஒரு நைட்டாவது அப்படின்னு அவன் பாட்டுக்க இவன் குடும்பத்தை சீரழிக்கிறத பற்றி அவன்கிட்டயே சொல்லிக்கிட்டு அப்படியே திரும்ப நம்ம சுகாவுக்கும் அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ரத்த கலரையாக மாறி செம்ம கடுப்பாயிட்டான். ஸோ பேசிக்கிட்டே இவன் திரும்ப மூஞ்சிலே ஒரு குத்து தான் பொக்குன்னு. அவன் அப்படியே வாயில் ரத்தம் குப்பலிக்கா கீழே விழுகா. அப்படியே வந்துட்டு இங்கே நம்ம ஆரம்போ இதுக்கு மேலே உட்கார முடியல, என்ன வெளியே போனோன்னா இன்னும் காணோம் அப்படின்ட்டு ஐயர்கிட்ட ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி அப்படியோ பர்மிஷனை வாங்கிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி குடுன்னு ஓடி வந்து எட்டி பார்க்கா. இங்கே சுகா ஒருத்தனை போட்டு மொத்திக்கிட்டு இருக்க தெரிஞ்சு அப்படியே மேலேருந்து ஆரம் பார்த்துட்டு கடைன்னு ஓடி வரான். ஸோ அதுக்குள்ளே சுகா வந்துட்டு இவன் தான் இங்கேருந்து டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு ஒரு இடத்துல அடைச்சி வைக்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே அப்படியே ஆரம் ஓடி வரான். வந்துட்டு சுகா என்னாச்சு, இது யார் அப்படின்ட்டு உத்து பார்த்து, இதுக்கு இந்த எரிக் பையல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பாடி கார்ட்ஸ் ஓடி வந்து அவனை அப்படியே எரிக்கா இல்லை அப்படியே அவனை பார்த்துட்டு, இந்த நாயை முடிச்சிருங்க அப்படிங்க. என்னடா நடக்குது, நீ ஏன் வெளியே வந்த, அது நீ வந்த இவ்வளோ நேரம் ஆயும், நீ காணோன்னு தான் நான் வந்தேன், என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு ஆரம்பம் கேட்க சுகாவோ சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படிங்கிறான். பாடி கார்ட்ஸ்லாம் என்ன திரும்பி பார்க்க, உயிரை மட்டும் விட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரிவா போகலாம் அப்படின்னு கோர்ட்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே ஆரம்பையும் கூட்டிகிட்டு வர. அவனுக்கோ என்னடா நடக்குது இங்கே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சுகாவோ இப்போது நிச்சயம் சம்பா அப்படின்னு கூப்பிடவும் அதுக்கு மேலே வாய் திறந்து பேசுகிற அளவுக்கு ஆரம்புக்கு வந்து இதில்லை. பிகாஸ் சுகாவை பற்றி தெரியும், அவன் டக்குன்னெலாம் கோவப்பட மாட்டான், அமைதியாக தான் இருப்பான். இந்த ஸ்டோரியை நான் வந்துட்டு எடுத்தது காரணமாக தான், பிகாஸ் இது வந்து அப்படியே சுகாவோட உண்மை ரியல் கேரக்டருக்கு ஒத்து போகும். ஸோ பைபிளில் வந்துட்டு கோவமே வராது, சட்டிலாக தான் இருப்பான். திடீர்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு, அவ்வளோதான் மரண அடி தான். அவன் அடித்த ஒத்த அடிக்க அவன் வந்து சுருண்டு போயிட்டான். அவன் உயிரோடு இருப்பானாங்கிறதே பெரிய விஷயம். இதில் அவனை வந்து உயிரை மட்டும் வச்சுட்டு மித்ததெல்லாம் எடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருக்கான்னா அப்போ மேட்ரு ஏதோ
பெருசு, இதுக்கு மேலே நோடி கேட்டாலே இவன் சொல்ல மாட்டான், அவனுக்காக தோணும் போது சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகிடுறான் ஆரமும். ஸோ அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்தவனும் இப்போ கைரா பக்கத்தில் அப்படியே ஆரம் உட்கார வச்சு மாலையெல்லாம் கரெக்டாக போட்டு விட்டு அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் என்னாச்சுங்க அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ட்டு அந்த சுகா உங்கள் கையை அப்படியே கோத்து நின்றுட்டு இவங்க 2 பேர்த்தையும் வரட்டி விட்டு இப்போ நம்ம 2 பேரும் திரும்ப நிச்சயம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆசை தான், ஆனாலும் ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. ஏய் உங்கள் என்ன பாருடி, நீ மேக்கப் பண்ணி வந்ததுக்கே உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், தப்பிச்சுட்ட. இப்போ இது வேறையா உனக்கு இருக்குது, இரு அவங்களோட என்கேஜ்மெண்ட் முடியட்டும், நான் உன்னை ஹனிமூன் கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணுறேன். எதே அப்படின்ட்டு ஆனாலும் ரொம்ப ஓவராக போகிறீங்க. போவேன் ஏன் பொண்ணாடி தானடி நீ அப்படின்ட்டு உங்களை பார்த்து அப்படியே கண்ணடிக்க ஐயோ இந்த மனசில் வச்சுட்டு படுத்துறாரு. நீ கூட தான் என்ன டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறான். ஐயோ படுத்தாதீங்க அப்படின்னு அப்படியே குனிஞ்சிக்கிறீங்க. அவன் செல்லம் கொஞ்சம் பேச உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சினிங்கிட்டு நிற்க. இதெல்லாம் அங்கே உட்காந்துருக்க ஆரம்பம் கவனிக்கிறோம். அது எங்கப்பா என்னடா இது எப்படிடா ஒன்றால் மட்டும் முடியுது, இப்போ தான் ஒருத்தர் நாங்கள் உயிர் போகிற மாதிரி மிதிச்சிட்டு வந்தேன், அடுத்த நிமிஷம் அப்படியே பொண்டாடிக்கிட்டே இங்கே சில்மிஷம் பண்ணுறியடா ராசா, யார் சாமி நீ அப்படின்னு நினச்சாலும் எதுவாக இருந்தாலும் சுகா கரெக்டாக தான் செய்வான், தப்பாக எதையும் செய்ய மாட்டான். அவன் ஒன்று பண்ணாதில்ல நியாயம் இருக்குங்கனால போலீஸாக இருந்தாலும் அவன் பண்ணதுக்கு ஒத்து போய் அமைதியாகிட்டு அப்படியே எப்படியோ மச்சான் வந்துட்டு அம்பி அண்ணியன் மாறி வந்தாலும் ரோமியோவாக கலக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே லைட்டாக இந்த பக்கம் திரும்ப இங்கே அப்படியே வந்து கைராவோ மனசுக்குள்ளேயே போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்கா ஆரம்பம். என்ன நினச்சிட்ருக்கான் இவன் இஷ்டத்துக்கு போகிறான் வரான், பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் தான் போனானா இல்லை பாத்ரூம் கட்டி கொடுக்க போனானா, இவ்வளோ நேரம் கழிச்சு வரவங்களுக்கெல்லாம் நானே வணக்கம் வச்சு முதுகு கூலம் விழுந்து போயிடும் போல இருக்குது. பாவி படுத்துறான் என்னென்னு பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி அவள் வாய்க்குள்ளேயும் முடங்கிட்டு இருக்க. அப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நகர்ந்து அப்படியே ஆரம் கைரா பக்கம் வர கைரா சட்டுன்னு அவனை திரும்பி பார்க்க ஏய் நான் வர அதிகமாக பேசிகிட்ருக்க, இனி வாடா போடான்னு ரொம்ப ஓவராக பேசினேன், வாயை கடிச்சிடண்டி அப்படிங்கிறான். அப்போ கைராவோ டக்குன்னு தான் கையை வாயை அப்படியே மூடிக்கிட்டு என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி திருன்னு முழிக்க அது சும்மா ஓவராக பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவனை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் அசரால நம்ம கைரா. ஸோ டக்குன்னு கொஞ்ச நேரம் பயப்படுற மாதிரி பாவலா பண்ணிட்டு போடா உனக்கெல்லாம் பயப்படுவேன் நான் தோடா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையெடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக ஒரு லுக் விட அதானே உங்ககிட்ட பிடிச்சது இந்த திமிரு தானடி, எனக்கெல்லாம் பயப்படுற ஆளா நீ, எதுக்கும் அசராதவளாச்சே, நான் கூட என் ஜான்சி நானே கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டான்னு நினச்சேன், அப்படிலாம் கிடையாது நீ தான் அப்படின்னு வாய்க்குள்ள முணுமுணுத்தாலும் இப்போ தான் அவளை ஃபுல்லாக பார்க்குறான். அப்படியே உச்சி முதல் பாதம் வரை அவ்வளோ அழகாக இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, நம்மளால் இந்த லெஹங்கால செம்மையாக இருக்காளே, அப்படியே தங்க சிலை மாதிரி இருக்கா. ஆனால் இப்போ மட்டும் நம்ம இவ்வளோ சைட் அடித்து இப்படிலாம் ஜொல்லு விட்றோன்னு தெரிஞ்சு அவ்வளோதான் சும்மாவே மட்டம் தட்டுவா. இப்போ இது வேறு தெரிஞ்சு அவ்வளோதான், ஆனால் அப்படிலாம் காட்டிக்கூடாது அப்படின்ட்டு தான் வலிகிறத காட்டிக்கூடாதுன்னு ஆரம்பம் டக்குன்னு மூஞ்ச மாற்றிட்டு அப்படியே கைராவோட காது பக்கம் வந்து லுக்கிங் குட் நாட் பேட் அப்படின்ட்டு அப்படியே அசால்ட்டாக பெருசாக ஒன்றும் அழகாக இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கோ வாட் என்ன சொன்னால் இந்த வளர்ந்த மாடு நாட் பேடா, நான் என்ன அம்பிட்டு மோசமாக இருக்கேன், சுமாராக தான் இருக்கேனா, நாட் பேடுன்னு சொல்கிற அளவுக்கு நான் கண்ணாடியில் பார்த்தேனே, இல்லையே என் கண்ணுக்கு நான் அழகாக தான் தெரிகிறேன், என் கண்ணுக்கு நான் அவ்வளோ அழகாக தெரியலையோ, ஐயோ நான் அவ்வளோ நல்லா இல்லையா, இல்லையே எல்லாரும் பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க, இவன் மட்டும் ஏன் நாட் பேட்னு சொல்லி முகத்தையும் அப்படி வச்சுக்கிறான் தூக்கி, ஐயோ இந்த வளர்ந்த மாடுக்கு கண்ணு தான் தெரியலன்னு நினைக்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளேயே கேள்வி கேட்டு அவளுக்குள்ளேயே பதிலும் சொல்லிவிட்டு அவள் ஒரு குழப்பத்தோடு உட்காந்துருக்கதை பார்க்கும்போது ஆரம்புக்கு இப்போ தான் திருப்தியாக இருக்கு. அப்படி வாடி வலிக்கு என்ன நோன்றல அப்போ உனக்கு நல்லா இப்படி யோசிச்சுட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். அவளை ரசிக்கவும் செய்கிறான். அவனுக்கு அவள் மேக்கப் இல்லாமலும் அழகுதான், ஏன் அவள் அழகே இல்லாட்டியும் அழகுதான். ஆரம் லவ் பண்ணது அவள் ஃபேஸையோ இல்லை அழகியோ கிடையாதே, அவன் லவ் பண்ணது அவளோட திமிரு, அந்த தெனாவட்டு, அந்த ஆக்டிவிட்டீஸ், அதில் தான் அவன் விழுந்தது. எனக்கோ அவளோட அந்த ஜான்சி ராணியை அப்படி தான் பிடிக்கும், சண்டி ராணி நான் அவனை அடக்கிறேன்டி அப்படிங்கிற திமிர், அதுதான் அவனுக்கு பிடிக்குமே தவிர மற்றபடி அவள் அழகாக இல்லாட்டியும் அவன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். இப்போ கூட அவளை அணுவாக ரசிச்சிட்ருக்கான். பட் நம்ம கைரா தான் குழப்பத்திலே அழகா இல்லையோ அப்படின்ட்டு இன்னும் யோசனையிலே இருக்கா. இங்கே அதுக்குள்ளே நிச்சயதார்த்த தாம்பூல தட்டெல்லாம் வந்துட்டு மாற்றிக்க கூட செய்கிறாங்க. நம்ம பைபிள் அப்பயுமே வந்து ஒரு குழப்பத்திலே இருக்குது, நல்லா அந்த பிள்ளைய கிறுக்கு பிடிக்க வச்சுட்டே ராசா. ஸோ அந்த அப்படியே வந்துட்டு கைரா இருக்க இப்போ தான் ரிங்கெல்லாம் எடுத்து கொடுத்து மாற்றிக்க சொல்லி நீட்டுறாங்க. ஸோ அப்போ கூட அவள் ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கா. நீங்கள் தான் வந்துட்டு ரிங்கை போடு அப்படின்னு கொடுக்க
அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிங்கை வாங்குறா. பட் கையை பிடிச்சி அப்படிலாம் போடலை. அந்த ரிங்கை அவன் கை நீட்டவும் ஆரம் கையில் அப்படியே போட்டு விட்டுறா. விட்டும் அவள் ஏதோ விட்டத்தை பார்த்து இன்னும் யோசனையிலே இருக்கா. அவனுக்கோ இது சரி அப்படின்னு அவளை அப்படியே பார்த்துட்டே அவன் ரிங்கை எடுத்து இப்போ அவள் கையை மெதுவாக பிடிச்சி அப்படியே அவன் மாட்டுற மாதிரி மாட்டவும் எடுக்கவும் இருக்கான். அவன் விளையாட்டு பண்ணுறான். பட் இங்கே அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி தான் கைரா இல்லையே. சும்மா இருந்த புள்ளியை தான் சொரிஞ்சு விட்டானே. அந்த பயபதியோ ஏதோ ஒரு கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்க. இவனோ இதை கண்டுக்க கூட மாட்டேங்கிறா. இதுக்கு மேலே அப்படி பண்ணால் கல்யாணம் வேணாம் வேணான்னு ஓடி போயிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி நினச்சாலும் இவ பார்வை இங்கே இல்லையே. மேடம் இங்கே கவனிக்காமல் இன்னும் சிந்தனையில் இருக்காங்க, பெரிய சயின்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிடிச்சி இப்போ நல்லா கையை அழுத்தமா அப்படியே பிடிக்க அந்த அழுத்தத்தில் தான் அவளுக்கு சுயநினைவே வருது. அப்படின்ட்டு பார்க்க வாழ்ந்த மாட்டோம் கையக்கல்னா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அப்படியே டக்குன்னு நிமிந்து அப்படியே ஆரம்ப பார்க்க அவனும் அவளையே தான் பார்த்துட்டு இருக்கான். 2 பேரோட கண்ணும் ஒருத்தர் அப்படியே மீட் பண்ணிக்குது. ஸோ இதுக்கு மேலே கைராவுக்கு வார்த்தையே வரல. அப்படியே திடீர்னு ஆரமோட ஃபேஸை அப்படி க்ளோஸ்அப்பில் அப்படியே பார்க்கும். அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. ஃபேஸை மட்டும் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறா. அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸை லிஃப்ட் பண்ண அவளுக்கு வார்த்தையே வரல. அவன் அப்படி பண்ணதும் வெக்கம் வந்து அவள் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறா. நிமிந்தே பார்க்கல. இவளுக்கு வெக்கம்லாம் வருமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆரம்புக்கு. இல்லை நம்மளை பார்க்க பிடிக்காம குடிஞ்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே வந்துட்டு ரிங்கை போட்டு வரான். ஸோ எல்லோரும் வந்துட்டு கிளாப் பண்ணி அப்படின்னு சொல்லி ஆரவாரப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் என்ன என்கேஜ்மெண்ட் முடிஞ்சால் எல்லாம் சாப்பிட போகிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லா கும்பலும் சாப்பிட்றதுக்கு கிளம்ப அங்கே அப்படியே வந்துட்டு கைராவும் ஆரம்பம் மட்டும்தான் இருக்காங்க. ஆரம்பம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்டு இருக்கான். பட் கைராவும் இன்னும் பிரம்ம பிடிச்ச மாதிரியே தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே கிட்ட வந்து நீங்கள் தான் ஹே கைரா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படின்ட்டு அப்போயும் அவளுக்கு ஒன்றும் புரியல. சாப்பிட ஹேண்ட் வாஷ் பண்ண அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஆரம் எழுந்து சரி அப்படின்ட்டு அவனும் போகிறான். இப்படியே கைராவும் அவன் பின்னாடியே போகிறான். அவள் சிந்தனையிலே தானே இருக்கிறா. ஸோ முன்னாடி போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஆரம் அப்படியே திரும்ப அவனும் குனிஞ்சிட்டே வந்துட்டு திரும்பியிருப்பான். அப்போ கரெக்டாக இவளும் வந்துட்டு ஹீல்ஸ்லாம் வேறு போட்டிருக்கா, கொஞ்சம் ஹைட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி. அப்படியே வந்துட்டு பின்னாடியே பேனு இங்கேயோ பார்த்துட்டு பராக் பார்த்துட்டு வந்தவன் டம்முன்னு இடிக்கா. அவன் நெத்தியும் இவன் நெத்தியும் டொம்முன்னு இடிச்சிக்குது. ஸோ அவளுக்கும் வந்துட்டு உச்சந்தலை, அவனுக்கு தான் நெத்தி. ஸோ நல்லா அடிபட்டுருது. அவனும் அப்படின்ட்டு தலையை போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே அவளை பார்க்க அப்படின்ட்டு அவளும் அப்படி பார்க்குறா. அப்படி பாவி என் நெத்தியை பதம் பார்க்கறதே வெளியே வச்சிருக்கியா நீ அப்படின்ட்டு அவன் கத்த. அவளோ எதை சாரி கவனிக்கலாம் அப்படிங்கிறா. அதானே ஏண்டி நீ இப்போ தான் எனக்கு தெரியுது இவ்வளோ நாளாக கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு. எதுக்கு அப்படின்ட்டு அவளும் அதே கேள்வி கேட்குறான். பின்ன எதுக்கு தோ இப்போ முட்டினிய இதே மாதிரி முட்டி என் கதையை முடிக்க தானே அப்படின்னு அவனும் கொலவரியோடு கேட்க அதெல்லாம் இல்லை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ சடனாக போய் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறா. ஸோ வந்துட்டு அப்படியே அப்போ ஆரம்புக்கு கால் வர அவனும் எடுத்து பேச போக இங்கே வந்துட்டு அப்படியே ஆயிரா தான் கை காலோடி இங்கே ரெடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி இழுத்து கையெல்லாம் கழுவ வச்சு அவளை இழுத்துட்டு வந்து திரும்ப அவள் பிரம்ம பிடிச்ச மாதிரியே தான் இருக்கா. கைரா உட்கார வச்சு ஏண்டி ஒரு மாதிரியாகவே இருக்கா. அது ஏன் ஆயிரா நான் நல்லா இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஏண்டி ஏதோ உடம்பு சரியில்லையா, மென்சஸா இல்லை ஃபீவரா அப்படின்னு அவள் தொட்டில் பார்க்க லூஸு அது இல்லை நான் நல்லா நான் அழகாக இருக்கேனாடி அப்படின்னு கேட்குறா. இது என்னடி கேள்வி அப்படிங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கும்போதே ஆரம் ஃபோன் கால் பேசிவிட்டு அப்போ தான் வரான். கரெக்டாக இந்த கேள்வியை கேட்கவும் ஆரம்பை பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட சொல்லுமா அப்படின்ட்டு ஆரம் திரும்ப இங்கே பாருங்க கைரா அழகாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க சுத்தம் நசமாக போச்சு அடி லூஸு ஓன்ட்ட கேட்டா அவன்கிட்ட போய் கொத்து விடுறியடி அப்படின்னு அவள் பார்க்க கைராக்கோ நிமிந்து அவனை பார்க்கவே முடியாமல் அப்படியே இருக்கா. இங்கே அப்படியே ஆரம்போ மேடம்க்கு நான் அப்படி சும்மா அடித்து விட்டதில் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க போல இருக்கே, அதான் மந்திரிச்சு விட்ட மாதிரி தெரியுறாளா அப்படின்னு உள்ளுக்குள்ளே சிரித்தாலும் காட்டிக்காமல் என்ன கேட்டீங்க அப்படிங்க கைரா எப்படி இருக்கா குட் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். இங்கே கைராகம் அப்படிங்க மாவனே ஒன்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவன் கிட்ட போய் கிட்டம்பர் இதோ இந்த லூஸிட்ட கேட்டால் இந்த லூஸை பதில் சொல்லாமல் அவன்கிட்ட போய் கொத்து விடுது. வர்ற அதுக்கு சாம்பார் சட்டிக்குள்ளே தலையை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்கா மனசுக்குள்ளே. ஏண்டா இவள்கிட்ட கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுது. ஒரு வழியாக வந்துட்டு இப்போ அப்படியே வாழையில் போட்டு சாப்பாடெலாம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேசாமல் கைரா பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கு. ஆரம்பத்தில் ஒரு கண்ணால் சைட் அடித்தபடி சாப்பிட அங்கே ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு பேசும்போது கைரா வந்துட்டு இவ்வளோ நேரம் அந்த இருக்கம்லாம் போய் கொஞ்சம் சிரிச்ச முகத்தை மாற்றிக்கிறா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படியே சாப்பிட்டா அப்படி வச்சு ஊட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட சொல்லலாம். அவங்க கம்பல் பண்ண எப்படியும் கண்டிப்பாக அவள் அதெல்லாம் செய்ய மாட்டான், எதுக்கு சங்கடம் அப்படின்னு ஆரம்பம் இல்லை அதெல்லாம் வேணாடா சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு அவாய்ட் பண்ணுறான். இதெல்லாம் கேட்கும்போது கைராக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் டக்குன்னு அப்படியே ஆரம்பம் தான் பார்க்குறா. அவனை பார்க்கும்போது
இவனான மட்டும் எப்படி காக்கிலையும் சரி கலர்லேயும் சரி என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கான் அப்படின்னு யோசிக்காமல் இருக்க முடியல. இப்போ தான் அவன் மைண்டுக்கு தோணுது, இவன் ட்ரெஸ்ஸு போடுறதுனால அழகாக இல்லை, இவன் எப்போவுமே அழகு தான், ஏன்னா அதுக்கு அவன் மனசு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் அவனோட மனசை அவளுக்கு புரியவே ஆரம்பிக்குது. அதனால தான் அவன் அழகாக தெரிகிறான், அவன் மனசுனால தான் அவன் அழகாக இருக்கான், அவன் எண்ணங்கள் நல்லா இருக்குது அதனால் அவன் அழகாக இருக்கான் அப்படின்னு ஒரு மனுஷனை அவனோட அழகோ ஆடையோ வந்துட்டு நிர்ணயிக்கிறதுல அழகு, அது வந்துட்டு உள்ள மனசும் நல்ல எண்ணங்களும் தான் அப்படிங்கிறது புரிஞ்சு அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. சாப்பாட்டை கிளறிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, பட் அதில் கைரோட ஃப்ரெண்ட்ஸுன்னெலாம் யாரும் வர கிடையாது. பிகாஸ் வந்துட்டு நெருங்கின சொந்தத்தையும் விஐபிஸையும் தான் கூப்பிட்ருக்காங்க. அதனாலேயே அதுவே அவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் வந்துட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டா. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடாமல் ஆரம் கூப்பிட்டனால அத்தனை பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த ஐராவை வந்து, என்னடி கிளறிக்கிட்டே இருக்க, எப்போ சாப்பிடுவ அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு போதும் அப்படின்ட்டு கைரா வந்துட்டு போதுங்கும் போது ஐராவோ, நீ சாப்பிடவே இல்லை அதுக்குள்ளே போதுங்கிற, ஒழுங்காக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு சாப்பிட வேணாம் போதும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டக்குன்னு எழுந்தவ அவசரத்தில் வாய் தவறி, எனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கல அப்படின்றா. ஸோ அவள் சொன்னதும் இந்த பக்கம் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்க அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுது. நாங்கள் இங்கே பேசுகிறது தான் ஒரு வேளை அவங்களுக்கு பிடிக்கலையோ, டிஸ்டர்ப் ஆகுறாங்க போலன்ட்டு, சரி மச்சான் சரி நீ சாப்பிடு நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்ட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் போக ஆரம்பக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு திரும்பி அப்படியே கைரா மறைக்க அவளோ அவனை கவனிக்காமையே டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா. ஆரம்க்கு வந்துட்டு இவளுக்கு பிடிக்காம தான் இந்த நிச்சயம் நடக்குதா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே ரூமுக்கு வந்தா கைராக்கு இந்த சீண்டி பார்க்குறது கிண்டல் பண்ண அதெல்லாம் என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது. அவள் அந்த மாதிரிலாம் டீப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட எப்பவும் இருக்க மாட்டாள். அதனால் அவளுக்கு வந்துட்டு இது என்னன்னு தெரியல. ஸோ அவன் விளையாட்டாக சொன்னது இவளுக்கு ஒரு மாதிரி பாதிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபீலிங்லேயே இவ வந்துட்டா. இப்படியே ரெண்டு மனசாட்சியோட இருக்காங்க. ஸோ ஓகே, இதோட இந்த பாட்டை முடிக்கிறேன். அடுத்த பாட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.